ஆன்மீகத்தை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுமா? இறைவா சேனலை சப்ஸ்கிரைப். உலகெங்கும் உள்ள இறைவனர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மதமும் எனக்குன்னு யூனிக்கா ஸ்பெசிஃபிக்கா நட்சத்திர பிராபலங்கள் பார்த்துட்டே வரோம். அந்த வகையில் இப்போ நான் பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் த ஸ்னேக் பாபு நட்சத்திரமான சதய நட்சத்திரக்காரர்களுக்கு 100 பூங்கொத்துகள் கொண்டதுதான் சதயமா இருக்கிறதே பெரிய நட்சத்திரம். 100 நட்சத்திரத்தோட தொகுதி. அதனாலதான் அது ராகுடைய நட்சத்திரம் இல்ல, பிரம்மாண்டம். அங்கதான் மிஸ்டர் ராகு இப்போ உட்காந்து அப்படியே நான் தான் கிங் அப்படின்ற மாதிரி எல்லா கிரகத்தையும் வா 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 எங்களை உட்காருன்ற மாதிரி இந்த தடவை பிரபஞ்சத்தையே ஒரு வழி பண்ணக்கூடிய தன்மையெல்லாம் இந்த தடவை யாருக்கு உண்டுன்னா ராகுக்கு தான் உண்டு. ஏன்னா கோச்சாரம் பெருசா வேலை செய்யுமானா எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சு தெரியல, என்னுடைய சிற்றறிவுக்கு தெரியல. உங்களுடைய ஜனனகால ஜாதகம் தான் இந்த தடவை இம்பாக்ட் பண்ண போகுது. பட் ஸ்டில் ராகு என்ன பண்ணுவாருன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை 2 விதமா நடக்கலாம். ஒரு பக்கம் தலைக்கு மேலே இத்தனை கிரகங்கள் வித் ராகுவுடைய காம்பினேஷன். ப்ளஸ்ஸா நடக்குமா மைனஸா நடக்குமானா நம்மளுடைய ஜனனகால ஜாதகத்தில் எப்படி நடக்குதுன்றதை பொறுத்து. ஒருவேளை உங்களுக்கு சுக்கிர தசை நடக்குது, சூரிய தசை நடக்குது, சூரியனை மட்டும் கட் பண்ணுங்க. சுக்கிர தசை நடச்சிட்டிங்கன்னா ஜெயிச்சிடுவீங்க. சூரிய தசை நடக்கும்போது ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அவ்வளோதான், ரொம்ப ஹிண்ட். ஒரே வாரத்தில் பெருசாலாம் யோசிக்கவே வேணாம். நிறைய சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை சௌபாகியம் கிடைக்கும். ரொம்ப நாளுக்கு அப்புறமா சந்தோஷம் அதிகரிக்கும். நிறைய உற்றார்வனோட கூடியிருப்பீங்க. தலைக்கு மேலே இத்தனை பிளான்ட் இருந்தால் எப்படி இருக்கும்? சும்மாவா? ஒன்று வச்சிருந்தாலே தாங்க முடியாது. அதுவும் சதயம்லாம் சொல்லவே வேணாம். அந்த அளவுக்கு இந்த தடவை அடுத்தவருடைய மனதை படிக்கிறதுல கை தேர்ந்தவர்கள். அந்த சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை நிறைய சந்தோஷம் அதிகரிக்கும். ராகுவோட இத்தனை கிரகங்கள் சேரும்போது இத்தனை கிரகத்துடைய எனர்ஜி ராகு எடுத்துக்குவார். கிளியர். புதன்னா புதன் மாதிரி செயல்படுவார். அங்கே செவ்வாய் இருந்தால் செவ்வாய் மாதிரி செயல்படுவார். அங்கே சுக்கிரன் இருந்தால் சுக்கிரன் மாதிரி செயல்படுவார். அங்கே சூரியன் வரும்போது சூரியன் மாதிரி செயல்படுவார். அப்ப இத்தனை காரணிகளும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல எப்படி இருக்கு, அது என்ன ஆதிபத்தியம் வாங்கியிருக்கு, அது என்ன சாரம் வாங்கியிருக்கு, அது சாரநாதன் எப்படி இருக்கான்ற பொறுத்து இந்த தடவை பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க போயிடுது. சதய நட்சத்திரக்காரர்கள் யாராக இருந்தாலும் சரி சங்கடங்கள்ல இருந்து வெளில வந்துருவீங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், குருவோட பார்வையில இருக்காரு. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு விஷயம் மனசை போட்டு உறுத்திட்டே இருந்ததுன்னா அதெல்லாம் வெளில போட்டு இதுதான்ப்பா ப்ராக்டிக்கல்ன்ற மாதிரி யதார்த்தத்துக்குள் வரப்போகிறீர்கள். கிளியர். காதல் அதிகரிக்க போகிறது, கவிதை மலரப் போகிறது, நியூ பிகினிங் ஸ்டார்ட் ஆக போகுது. புதுசாக ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ண போறீங்க. ஏன்னா புதன் எல்லாமே நியூ பிகினிங் தான். நிறைய பேருக்கு அவ்வளோதான் முடிஞ்சு அப்படின்னு சொன்னதெல்லாம் திரும்ப ரீஜாயின் ஆகும். ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கக்கூடிய காலகட்டம். அது 6ஆம் தேதிக்கு மேலே அல்டிமேட்டா இருக்கு. சுக்கிரன் வேற போய் உட்காந்துருவாரு. அவர் நமக்கு 3ஆம் வீட்டு அதிபதி. 3ஆம் இடம் தான் காதல். சரியா? நிறைய இருக்கு சீக்ரெட். ஸோ நிறைய இந்த தடவை சந்தோஷமா இருப்பீங்க. உடனே காதல்லாம் வேற மாதிரி இருக்கக்கூடாது. ஹாப்பினஸ். 3ஆம் இடம் தான் தைரிய வீரிய விஜயஸ்தான். 3ஆம் வீட்டு அதிபதி உச்சமா இருக்காரு பக்கத்துல 12ஆம் இடத்துல. அடுத்து 4ஆம் வீட்டு அதிபதி. வீட்டோட இருந்து ஒரு சில விஷயங்களை மேற்கொள்வீர்கள். உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவீங்க. நிறைய பேர் புக் ரிலீஸ் பண்ணுவீங்க. புக் எழுதுன்ற எண்ணம் போகணும் சதயத்துக்கா. எஸ், புதனெல்லாம் அதுதான். நிறைய பேர் புக்கோட கனெக்ட் ஆவீங்க. ஏதோ ஒரு நோட்டு புக் வாங்குவீங்க, பங்கா வாங்கி வைப்பீங்க, இல்லை புக்கோட கனெக்ட் ஆவீங்க, புக்கு பிரிண்டோட போவீங்க, திடீர்னு ப்ரெஸ்ஸுக்கு போயிட்டு வருவீங்க. இதெல்லாம் நடக்கும். புதன் அந்த விஷயத்தை திடீர்னு லைப்ரரிக்குள்ள போகணும்னு என்ன வரும்? லைப்ரரியில போய் உட்காந்து புக்கு படிச்சுட்டு இருப்பீங்க, இல்லை சுற்றி பார்க்கறதுக்கு லைப்ரரி போவீங்க. இதெல்லாம் நீங்க எதிரே பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் நடக்கும். நிறைய புத்தகத்தோடு கனெக்ட் ஆவீங்க. அதான் புக் ஃபேர்லாம் முடிஞ்சு போச்சு. புக் ஃபேர்லாம் முடிஞ்சாலும் இந்த புத்தகங்களோட உங்களை ராகு கனெக்ட் பண்ணுவார். புதன் ராகு காம்பினேஷன் ஒரு மாதிரி சுபத்துவமா குருவோட பார்வையில் இருக்காங்க. நிறைய படிக்கிற பிள்ளைங்க, அது காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்கிற பிள்ளைங்க இந்த சூப்பராக இருப்பீங்க. ரொம்ப ரொம்ப நல்ல டைம் பீரியட். அதே மாதிரி நிறைய இந்த சுக்கிரன் ராகு காம்பினேஷன் வெள்ளி வாங்கி மகிழும். வெள்ளியை போல் இருக்கக்கூடிய ஜெர்மன் சில்வர் வாங்குவீங்க. வாங்கினீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, கண்டிப்பாக வாங்குவீங்க. சதய நட்சத்திரக்காரர்கள் இந்த தடவை ஜெர்மன் சில்வர் வாங்குவீங்க, இல்லை உங்களுக்கு யாராவது கொடுப்பாங்க, நடந்தே தீரும். ஸோ அதனால இந்த தடவை போலிகள் நிறையா இமிட்டேஷன் ஜுவல்லரி வாங்குறது, நிறையா சில்வர் எல்லாம் சுக்கிரனா. அப்போ அதோட சேர்ந்த அமைப்பு என்னது? ஜெர்மன் சில்வர். இன்னும் சில பேர் என்ன பண்ணுவீங்கன்னா, நிறைய பேர் இந்த ஜெர்மன் சில்வர்லாம் இந்த தடவை தேய்ச்சி அதுக்கு ஒரு பாலிஷ் வாங்குவீங்க. ஆன்லைனில் ஆர்டர் போடுவீங்க. போட்டிங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் ஆமா இல்லைன்னு சொன்னாதான் நம்மளுடைய சினாரியோ கரெக்டாக இல்லையான்னு தெரியும். கண்டிப்பாக அதெல்லாம் நடக்கும். இந்த தடவை ராகு சொல்லிட்டு போயிட்டார் காதில் இதெல்லாம் தான் பண்ண போகிறேன் அப்படின்னு. இதெல்லாம் ஒரு பக்கம் சந்தோஷம். ஓகே. அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த தடவை 1ஆம் தேதி பிப்ரவரி மாதம் ஆரம்பிக்கும் சுக்கிரன் எல்லாம் புடவை, நகை, பட்டு, பீதாம்பரம் நிறைய பேர் இந்த ட்ரெஸ்ஸாக வாங்கி வைப்பீங்க இந்த மாதம். எதுக்கு வாங்குறோன்னு தெரியும். ஜனவரி முடிஞ்சு போச்சு, பொங்கல் முடிஞ்சு போச்சு. ஆனால் பிப்ரவரி மாதம் நிறைய பேர் கடைக்கு போய் இந்த தடவை சதய நட்சத்திரக்காரங்க ட்ரெஸ் வாங்குவீங்க. 1 வாங்க போனால் 9 வாங்கிட்டு வருவீங்க.
ராகு வேற பிரம்மாண்டமா நிறைய பில்லு தித்துவீங்க. இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. ஆனா உங்களுடைய ஜனகால ஜாதத்துல நான் சொன்ன சுக்கரதசைலாம் அடிச்சிச்சுன்னா நம்ம பில்லு அடுத்தவங்க கட்டுவாங்க. இதெல்லாம் நடக்கும். ஸோ நிறைய gift கிடைக்கும் இந்த தடவை. நிறைய சந்தோஷங்கள் இருக்கும். அதே மாதிரி இந்த சுக்கிரன் தான் பெண் தெய்வ வழிபாடு. நிறைய உங்க வீட்டு பெண், குலதெய்வ பெண், உங்களுடைய வீட்டு காவல் பெண், ஏதோ ஒரு பெண்ணுக்கு இந்த மாதம் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை மேற்கொள்வீர்கள். யாரோ மூலமா சொல்லி, இல்லை நீங்களா உங்க மனசுக்கு தோணி சில விஷயம் பண்ணுவீங்க. உங்க வீட்டுக்குள்ள ஏதாவது ஒரு வீட்டு சாமி வச்சு கும்பிட்றீங்கன்னா அந்த சாமி கனவுல வந்து இந்த தடவை உங்களுக்கு சொல்லும். ஏன்னா அமானுஷ்யங்களை இண்டிகேட் பண்ணக்கூடிய வீடு தான் கும்பம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதில் நடுநாயகமான நட்சத்திர சதயம். இந்த தடவை ராகுடைய டிரான்சிட் இத்தனை பேரோட அமைப்புலாம் நிறைய வீட்டு சாமியை கும்பிட்றவங்க குலதெய்வத்துடைய இன்ட்யூஷன்லாம் அந்த தடவை ரொம்ப அதிகமாக இருக்கும். வீட்டு பெண்களுக்கு, சுக்கிரனுக்கு பெண்களுக்கு இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப ஒரு மாதிரி கிளென்ஸ் ஆன மாதிரி ஃபீல் ஆகும் பாடி. யாரோ ஏதோ பண்ணிட்டாங்க, ஏதோ உருட்டிட்டாங்கன்ற மாதிரி மனசு ஒரு மாதிரி சங்கலப்படும், இல்லை சஞ்சலப்படும். இது வந்து ராகு கண்டிப்பாக இந்த வேலையெல்லாம் பண்ணுவார். அதெல்லாம் இருக்கு இல்லைன்றதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். அந்த சயின்ஸுக்குள்ளே போவேனா. பட் ஸ்டில் இந்த மாதிரியான எண்ணங்கள் உருவாகும். அதற்கு சில வழிபாடுகளை மேற்கொள்வீர்கள். நிறைய பேர் ஏதாவது ஜோதிடரோடு கனெக்ட் ஆவீங்க, பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆவீங்க, ஹீலிங் எனர்ஜியோட கனெக்ட் ஆவீங்க. நிறைய பேர் வந்துட்டு நிறைய ஜோதி ரூபம் அதோட கனெக்ட் ஆவீங்க. நீங்கள் போகும்போது மட்டும் கோவிலில் கற்பூரம் காட்டுவாங்க உங்களுக்கு மட்டும், உங்கள் கண்ணில் படும் அது. இந்த தடவை இதெல்லாம் கும்பத்துக்கு நடக்கும். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது டைம் பீரியட். சதய நட்சத்திரக்காரர்களுக்கு சங்கடங்கள்லாம் தீரக்கூடிய மாதமாகத்தான் இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. படிக்கிற பிள்ளைங்க எக்ஸ்ட்ரானரியாக படிப்பீங்க. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு மாதிரி நுட்பமான அறிவு, மைக்ரோ ரிசர்ச்சும்பாங்க. ஏன்னா ராகு புதன் மைக்ரோ ரிசர்ச்சை இண்டிகேட் பண்ணும். அதுதான் வந்து ஹேக்கர்ஸையும் இண்டிகேட் பண்ணும். கிரியேட்டிவிட்டி ராகு புதன் இப்படி இருந்தாலும் சரி, அப்படி இருந்தாலும் சரி, புதுசாக பிள்ளைங்க கிரியேட் பண்ணுவாங்க. இல்லை புதுசாக கிரியேட் பண்ண நிறைய பேர் இந்த தடவை நீங்கள் என்ன நினச்சிக்கோங்க, பிள்ளைங்க இந்த தடவை ChatGPT டவுன்லோட் பண்ணி வச்சுக்கும். இல்லையா ஏதாவது ஒரு புது சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணும் மொபைலில். ஏதோ தலைக்கு மேலே லக்னத்துக்குள்ள இத்தனை கிரகங்களுடைய அமைப்பு. குழந்தைங்க புதன் தான் ஃபஸ்ட்டு உள்ள என்ட்ரி ஆறாரு, அடுத்து சுக்கிரன் என்ட்ரி ஆறாரு, அடுத்து சூரியன் என்ட்ரி ஆறாரு. படிக்கிறதுக்காக பிள்ளைங்க ஏதோ ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதன் மூலமாக நிறைய பிள்ளைங்க டிராயிங்லாம் இந்த தடவை வந்து போட்டு அதில் கலர் பண்ணி உங்கள்கிட்ட காட்டுவாங்க. பார்க்கும்போது உங்களுக்கே வியப்பாக இருக்கும். இதெல்லாம் ராகு சூப்பராக பண்ணுவார். ஸோ பிள்ளைங்கள்லாம் சூப்பராக படிக்கிறாங்க, பெருசாக கவலைப்பட்டுக்க வேணாம். ஓகே. 20 வயதுலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு, எக்ஸ்பெஷலி சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை காதல் கை கூடும். திருமணத்தில் ஒரு ப்ளஸ். ஒருவேளை உங்களோட நேட்டல் ஹாரோஸ்கோப் நல்லா இல்லாத விஷயத்தில் தப்பாக எடுத்துக்காதீங்க. பிரேக்கப் ஆகும். இத்தனை நாள் சொல்லியும் இல்லை அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். நிறைய உண்மைகள் வெளிவரும் இந்த டயத்தில். எதாக இருந்தாலும் சரி, ஆஃபீஸில் இருந்தாலும் சரி, வெளில இருந்தாலும் சரி, நிறைய உண்மைகள் வெளிவரும். அதே மாதிரி 3ஆம் வீட்டு அதிபதி உச்சமாக இருக்காரு. காசிப் மட்டும் தயவு செஞ்சு பேசாதீங்க, மாட்டிப்பீங்க. நீங்கள் சாதாரணமாக சொன்னீங்கன்னா அது மெயில் வரைக்கும் போயிடும். அதனால நம்மளுக்கு அப்புறம் மெயில் போட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்ருவாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய ஃபாரின்லேருந்து வந்துட்டு என்ட்ரி ஆகிறதெல்லாம் இந்த தடவை சதயமும் கும்பமாக தான் இருக்குது. கொஞ்சம் கவனம் தேவை. வெளிநாடு வாழ் மக்களுக்கு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். சதய நட்சத்திரக்காரர்கள் பேச்சில் கவனமாக இருக்கணும். ஆன்லைனில் யாரெல்லாம் இயங்குறீங்களோ அல்டிமேட்டுங்க. யாரெல்லாம் வந்து ஸ்டேட்டஸ் போடுறீங்க, இன்ஸ்டா ரீல்ஸ் போடுறீங்க, ஜெயிச்சிடுவீங்க, சூப்பராக இருப்பீங்க, கவலைப்பட வேண்டாம். பட் ஆனால் லாட்ரி சீட்டு ஒரு நாளில் கோடீஸ்வரர் ஆறேன், ஷேர் மார்க்கெட் போட்டிங்கன்னா பிம்பிளிகா பிளானி கிரகம் காட்டிடும். தயவு செஞ்சு நோ. என்ன பண்ணாலும் சரி நோ. அதே மாதிரி ராகு படம் காட்டி முடிபாரில் ஏறுற மாதிரி ஏறி இறங்குற மாதிரி இறங்கும். அதனால ஸ்டாக் இறங்குது, அது இறங்குது, உடனே வந்து மாற்றிடாதீங்க. இதெல்லாம் இந்த தடவை நான் திரும்பவும் சொல்கிற மாதிரி கொஞ்சம் வயதானவர்கள் ஆன்லைன் ஸ்கேமில் மாட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் 6-8 மாதமாக சொல்கிறேன். இந்த மாதம் அதுக்கு உச்சக்கட்டத்தில் நிற்கும். கவனமாக இருக்கணும். ஏன்னா சனி ராகு காம்பினேஷனோட இருக்கும்போதே தனியாக இருக்கும்போது பரவாயில்ல, இத்தனை கிரகங்களோட சேரும்போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஏமாற்றம் நடக்கும். ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதோ ஒரு போலித்தனமாக இருக்கும். சாதாரணமாக நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டிருப்போம், ஆன்லைனில் வர்றது வேற மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு போலித்தனம் இருக்கும். கவனமாக பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க. மேக்ஸிமம் நேரில் போய் வாங்குறது பெட்டர் இந்த தடவை. அதே மாதிரி நீங்கள் பெட் அனிமல்ஸ்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுகளுக்கு ஒரு சின்ன ஏன்னா இதெல்லாம் செவ்வாய், அது 12ஆம் இடத்துல உட்காந்துருக்கு. பெட் அனிமல்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கவனம். வளர்ப்பு பிராணிகள் கொஞ்சம் கவனம். அதுகிட்ட கடி வாங்குறது இல்லை, நீங்கள் போய் அதுகளை வந்து ஏதோ ஒன்று பண்ணுறது, ஏதோ ஒன்று உங்கள் வீட்டு வளர்ப்பு பிராணிகளை கவனமாக வச்சுக்கோங்க போதும். அவர்கள் மூலமாக சின்ன சின்ன ஏதோ ஒரு மருத்துவ செலவோ இல்லை சின்ன சின்ன விஷயங்களோ போகிறதுக்கான வாய்ப்பில் அவங்கள கூட்டு போகிறது ஏதோ ஒன்று இந்த தடவை இருக்குது. அதுக்கான வழியே செவ்வனே செய்வார். ஓகே, கிளியர். 40 வயதுலேருந்து 60 வயது இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை. அல்லல்கள்லேருந்து வெளிவரக்கூடிய மாதமாக இருக்குது. நிறைய சதய நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்பங்கள் வரும், சாதனை புரிவீங்க. திரும்பவும் சொல்கிறேன், ஆன்லைன் ஸ்கேமில் மாட்டாமல் பார்த்துக்குங்க. 1 கொடுத்தா 2 கிடைக்கும், 2 கொடுத்தா 10 கிடைக்கும், எவனாவது சொல்லி ஏமாத்துவான், போய் விழுந்துடாதீங்க. ஆல்ரெடி விழுந்துட்டீங்கன்னா திரும்ப வந்து அவன்கிட்ட இருந்து பணம் வாங்குறது கஷ்டமாக போயிடும். ரொம்ப கவனம். நீங்கள் அந்த மாதிரியான சினாரியோக்குள்ளே போய் மாட்டிக்காதீங்க. இந்த வயது ஒருத்தவர்களுக்கு நான் கெஞ்சி கேட்குறேன், ரொம்ப கவனம். நான் இவ்வளோ தூரம் பேசவே மாட்டேன், ரொம்ப கவனமாக இருக்கணும்.
பார்த்து நடந்துக்கோங்க. ஓகே. 60 தாண்டிய கும்பராசிக்காரர்களுக்கு இந்த தடவை உங்கள் அறிவுரை மூலமா மற்றவர்களுடைய வாழ்க்கையை வெளிச்சு கிடைக்கும். நிறைய அட்வைஸ் மூலமா நீங்க அடுத்தவங்களை வந்து தெளிவுபடுத்துவீங்க. திடீர்னு நீங்க நம்மளால சரி இந்த 9 கிராம்ல ஏதோ நகை வந்திருக்காமே, 7 கிராம்ல நகை வந்திருக்காமேன்ற மாதிரி குருவோட பார்வை ஸ்வைங்கன்னு உங்க மேல விழுகுதா, 9 கிராம் நகையெல்லாம் வாங்குவீங்க. அதே மாதிரி இந்த தடவை கலர் மாதிரி இருக்கக்கூடிய நகை இதெல்லாம் இந்த தடவை வாங்குறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு. ஸோ நல்லா இருக்கு. ஒன்றும் பெருசாலாம் கவலைப்பட வேண்டாம். ஸோ சதய நட்சத்திரக்காரர்களுக்கு சாதனை புரியக்கூடிய மாதமாகவும் சௌக்கியங்கள் வரக்கூடிய மாதமாகவும் கொஞ்சம் சாதகமா மாறக்கூடிய டைமும் இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே. இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னா, சதய நட்சத்திரக்காரர்களுக்கு நான் சொன்ன மாதிரி சங்கரங்கோவில் இருக்கக்கூடிய கோமதி அம்மன் வழிபாடு ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மற்ற தலைக்கு மேலே இத்தனை கிரகங்கள் அவ ஒத்திதான் அப்படி கண்ட்ரோல் பண்ணிட்டு நிக்கிறா. அதனால ராகுவின் ஸ்தலமும் கூட அதுதான். முடிஞ்ச அளவுக்கு பாம்பாட்டி சித்திர வழிபாடு பண்றது, இல்ல சங்கரங்கோவில் இருக்கக்கூடிய கோமதி அம்மன் வழிபாடு, அங்க இருக்கக்கூடிய புச்சு மண்ணை எடுத்துட்டு வந்து உங்க நெத்தியில வச்சுக்கிறது, அதை துளி திருண்டு வாயில போட்டுக்கிறது, எப்பயுமே தலைமாட்டில் வச்சு படுக்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய சங்கடங்கள்ல இருந்து நிவர்த்தி கிடைக்கும். ராகுவால் வரக்கூடிய எல்லா வித பிரச்சனையும் அப்படியே பாசிட்டிவா மாறிடும். சூப்பரா இருக்கு. முடிஞ்ச ஒரு தடவை அந்த தளத்துக்கு போயிட்டு வாங்க. இல்ல அந்த தளத்தையாவது ஒரு வீடியோவை பார்த்து ஒரு நமஸ்காரத்தை இங்க இருந்தே பண்ணிக்கோங்க. கோமதி அம்மன் வழிபாடு உங்களை உச்சத்தில் கொண்டு போய் வைக்கக்கூடிய வழிபாடாக இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே. இந்த தடவை என்ன பார்ப்பீங்க? நிறைய பாம்பு பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய பாம்பு பார்க்கறது, கனவுல பாம்பு வர்றது, பாம்பு புத்து பார்க்கறது, எஸ்பெஷலி பாம்பு பார்க்க மாட்டீங்க, பாம்பு புற்று பார்ப்பீங்க. இந்த புற்று வடிவம் எல்லாம் சதயம் தான். இந்த புற்று வடிவம் எல்லாமே கும்பம் தான். அதே மாதிரி குடத்துக்குள்ள சில விஷயங்கள் பார்க்குறது, தங்க குடம் கண்ணில் தெரிகிறது, கண்ணு முன்னா தங்க குடம் தெரியுது. ஒரு வீடியோ திறக்கும் போது குடம் குடமா தங்கம் கொட்டுறது, இந்த மாதிரிலாம் ஒரு வீடியோ உங்களுக்கு மட்டும் போடுவோம். எல்லாருக்கும் தான் உங்களுக்கு மட்டும் அது எஸ்பெஷலி அதிகமாக தெரியும். குடம் மாதிரி சில விஷயங்கள் தெரியுது, புற்று மாதிரி சில விஷயங்கள் தெரியுது, பாம்பு பார்க்கறதுன்ற மாதிரி சில நிகழ்வுகள் இருக்கும். தங்க குடம் அப்படியே குபேர வந்து கொட்டுற மாதிரிலாம் பார்த்துக்கிட்டே காசு படத்தில் உச்சத்தில் இருக்க போற கவலைப்படாதுன்ற சொல்லிட்டு சமிக்கைகளாக இருக்கும். நீங்க இந்த புற்று பார்க்குறீங்க, இல்லை புற்று வழிபாடு பண்ணுறீங்க, போற வழி ஏதோ புத்திருக்கக்கூடிய அம்மன் கோயிலுக்கு எதர்ச்சியா நீங்க போறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஆரோக்கியத்தில் கவனமா இருக்க வேண்டும்ன்றதை இது கொஞ்சம் இண்டிகேட் பண்ணுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. பாம்பு பார்க்குறீங்கன்னா ரொம்ப கவனம். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ல இது 3 தான் இந்த தடவை உங்களுக்கு பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய சமிக்கைகளாக இருக்க போகுது சதய நட்சத்திரக்காரர்களுக்கு.